ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஈவினிங் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான முறையில் டின்னர் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈவினிங் விலாகில் ஃபஸ்ட்டு நம்ம டீ போட்டுக்கலாம். காலையிலே வாங்கின பால் தான் இது, காய்ச்சி ஆற வச்ச பால். அந்த பாலில் மீதி இருக்கிற பாலில் கொஞ்சமாக இடித்த இஞ்சி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் டீத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சோளம் தான் வேக வைக்க போகிறேன். அதையுமே தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா திணை சேமியா. இந்த திணை சேமியாவில் மொத்தம் 180 கிராம் தான் இருக்கும். அதனால இன்றைக்கி நம்ம இது 3 பேர் சாப்பிட்றதுக்காக பண்ணுறது. இது கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறையா காய்கறிகள் சேர்த்து நம்ம இன்றைக்கி இந்த திணை சேமியா செய்ய போகிறோம். இந்த சேமியா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். 1 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சேமியாலாம் கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் 1 நிமிஷம் தான் கரெக்டாக ஊற வைக்கணும். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லியை நம்ம ஸ்டீம் பண்ணி அவிப்போம்ல, அதே மாதிரி இந்த சேமியாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். நல்லா இந்த சேமியாவை ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாம். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே இந்த சேமியாவை உள்ளே சேர்த்துட்டு மூடியாச்சு. இப்போ டீயும் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. திரும்பவும் நல்லா இது ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நிறம் மாறி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்ல நிறம் மாறி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சேமியா ஏற்கனவே அங்கே வேக வச்சுருக்கோம்ல, அதுக்கு காய்கறிகள்லாம் சேர்த்து நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு வேக வைக்கிறதுனால வெங்காயம் அதோடு சேர்ந்து வெந்து வந்துடும் சூப்பராக. இதில் ஒரு 6 வகையான காய் சேர்த்துருக்கேன். என்னென்ன சேர்த்துருக்கேன்னா பீன்ஸ் சேர்த்துருக்கேன், பீட்ரூட் சேர்த்துருக்கேன், குடமிளகா சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கோவக்காய், மஷ்ரூம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, இதெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திரும்பவும் நல்லா கலரி விட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சோளம்லாம் ரெடி ஆகிடுச்சு, சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுட்டேன். இப்போ டீயும் நல்லா வடிகட்டியாச்சு. டீயும் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாகி நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. டீயை அழகாக நம்ம வேறு ஒரு குட்டி கப்பில் சேர்த்து குடிக்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக டீயை குடிச்சிட்டு அடுத்து நம்ம காயை வேக வச்சுருந்தோம்ல, அந்த காய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. என்ன தான் நம்ம தண்ணி சேர்க்காமல் நம்ம காய்கறிகளை வேக வைக்க முடியாது, ஃபுல்லாக வேகாது. அதனால் கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணிலாம் நல்லா கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா உதிரியாக சேமியாவை ஆற வச்சுருக்கோம்ல, அந்த சேமியாவை இதுக்குள்ளே சேர்த்துட்டோன்னா நமக்கு பர்ஃபெக்டான சேமியா வெஜிடபிள் உப்புமா தயாராகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற திணை சேமியா எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் போதும், நமக்கு சுவையான ஹெல்த்தியான திணை சேமியா ரெசிபி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.